சில ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்கிறேன். லவ் பண்ணாங்கன்னா எங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, சாமி கும்பிடுங்க. சரிங்க, லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. தனிமையாக எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த பொன் பிள்ளைக்கு சொல்கிறேன் நான். அம்மா உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், கேளுங்க. இது மாதிரி யார் எங்கே கூப்பிட்டாலும் போகாதீங்க. உண்மையான காதல் இருட்டுக்குள்ளே நின்று பேசுகிற காதல் கிடையாது. உண்மையான அன்பு நம்ம மேலே தொடாமல் பேசுகிறது தான் உண்மையான லவ். நீங்கள் என்னென்னா இங்கே இருட்டுக்குள்ளே அங்கே போய் பேசுகிறோம், இங்கே போய் பேசணுன்னா, இந்த மாதிரி ஊரில் அந்த ஒரு மாணவியை கூட்டிகிட்டு போய் ஒரு பையன் அந்த புள்ள நம்ம லவ்வை பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் எங்கேயோ அந்த புள்ள பேக்கப் பண்ணிக்கன்னு சொல்லவும் அந்த பையன் குச்சி எடுத்து அந்த புள்ளைய அந்த மாதிரி அடிக்கிறான் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி அந்த இருட்டு கேட்க ஆளே இல்லை. காட்டுக்குள்ளே அந்த புள்ள பேக்கப் பண்ணிக்கிறான்னு சொல்லவும் அவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி சைக்கோ மாதிரி ஆகி அந்த புள்ளைய பிடிச்சி அந்த அடிக்கிறான். கேட்கவே ஆள் இல்லைன்னு அது மாதிரி அடிப்பானுங்க. நம்ம லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவனுங்க அந்த நேரத்தில் எப்படி மாறுவானுன்னு சொல்ல முடியாது. இது எல்லா ஆண்களுக்கும் சொல்லலை, இந்த குறிப்பிட்ட ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த ஏமாத்துறவனுங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லாமே என்னம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைத்தஸ்லாக போச்சு. அவ்வளோ அழுகையாக இருக்குது. எனக்கும் 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அதை பார்க்கவும் எனக்கு கண் கலங்கிருச்சு. அப்படி தயவு செஞ்சு சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்களா உங்களை காலை தொட்டு வணங்குறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரை நம்பியும் எங்கேயும் இருட்டுக்குள்ளே நின்று பேசாதீங்க. கோயம்புத்தூரில் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? கோயம்புத்தூர்லேயும் அப்படி தான். இது மாதிரி தனியாக அந்த காதலை தனியாக கூப்பிட்டு போய் கிரவுண்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் அந்த பையன் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பளுக்கு 4 எடுபட்ட பயலுங்க, 4 பேர் அந்த பிள்ளையவே அந்த பயலை அடித்து போட்டு அந்த பிள்ளைய 4 மிருகங்களும் கெடுத்து கொன்றுச்சு. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் எல்லா பக்கமும் இப்போ உண்மையான காதல் 100க்கு 10 பேர் எங்கேயோ தான் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இப்போ உண்மை கிடையாது. லவ் பண்ணுறதுக்கு ஒரு புள்ள அவங்க பெற்றவங்க சொல்கிறதுக்கு ஒரு புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், அம்மா நான் சொல்கிறேன், லவ் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம போய் நிற்கிற இடம் தான் தப்பு. இருட்டுக்குள்ளே எங்கேனாலும் கூப்பிட்டா வராதுங்க, போகாதீங்க. அவனுங்கள்ட்ட உண்மையாக சொல்லுங்க. நீங்கள் உண்மையாக லவ் பண்ணால் டச் பண்ணாமல் லவ் பண்ணுறது தான் உண்மையான லவ் பண்ணும்.